உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசுந்தரம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் துவக்கி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நகர பகுதிகளில் உள்ள 36 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 4386 மாணவ மாணவிகள் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனை திருவாரூரில் உள்ள RC பாத்திமா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனசுந்தரம், நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் திட்டத்தை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் தயார் செய்யப்பட்ட உணவுகளை மாணவ மாணவிகளுடன் சாப்பிட்டனர். இதில் கோட்டாட்சியர் சௌமியா, திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் பொன்னம்பலம், திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சவுந்தரராஜன், நகராட்சி ஆணையர் சுரேந்திரசா, நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், நியமன குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ், நகர்மன்ற உறுப்பினர்கள் ஐஸ்வர்யா பாஸ்கர், விஜயலட்சுமி, பாரதி கணேசன், பெனாஷீர், ஜாஸ்மின், கமலாம்பாள், மூர்த்தி, வரதராஜன், ஐயனார், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்படியே நெவரு வாங்க வை. நவருங்க நிறைய, நீ நவருங்க. வைங்க வைங்க. எப்படி இருக்கு?